ஓகே ஹையர் சூப்பர். இன்றைக்கி என்ன பாதி மக்கள் ஆளே காணும், எல்லாம் இன்றைக்கி சண்டேனாலையா? இன்னும் பெருநாள் முடியலையா? ஓகே ஹையர். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை 2 minutes வெயிட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை 2 minutes வெயிட் பண்ணுவோமா? எனி ஆன்சர்? ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறோம். எனி ஐடியா? இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறீங்க எல்லாரும்? எனி ஐடியா? சீக்கிரம், ரொம்ப சைலண்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் பேசுங்க. என்ன கிளாஸ்க்கு வந்திருக்கோம்? வெரி குட், சூப்பர். ஆங்கர் மேனேஜ்மெண்ட், மாஷா அல்லாஹ். கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்குறோம். ஆங்கர் மேனேஜ்மெண்ட். பொதுவாக மனிதர்கள் உணர்வுகளால் படைக்கப்பட்டவங்க, கரெக்டாக? மனிதர்கள் உணர்வுகளால் படைக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதாவது தன்னுடைய பயம், மகிழ்ச்சி, கோபம், கருணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட உணர்வுகளால் மனிதன் கட்டமைக்கப்பட்டிருப்பான். அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் மேலோங்கும் போது தான் அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவான உணர்வாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, உணர்வுகள் மேலோங்கும் போது அவனுக்கு சில ஃபால்ட் ஏற்படும். உதாரணமாக கவலை மேலோங்குச்சு அப்படின்னா பசியின்மை வரும். கோபம் மேலோங்குச்சு, இந்த பதட்டம் மேலோங்குச்சு, அல்லது பயம் மேலோங்குச்சு, இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகளோ அல்லது நேர்மறையான உணர்வுகளோ எது மேலோங்குனாலும் அவனுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கும். இதுதான் யதார்த்தம். கரெக்டாக சொல்கிறேன்னா? இதுதான் யதார்த்தமான மனிதனுடைய வாழ்க்கை. அதில் எல்லா உணர்வுகளுக்குமே ஒரு மனிதன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவான். ஒரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான், பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான், கவலையை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஆனால் கோபத்தை மட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆமாவா? எஸ் ஆர் நோ? கோபம்ங்கிறது மனிதனுக்கு ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கும். என்னடா இது எப்படிடா நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு ஒரு டாஸ்காக இருக்கும். அப்போ ஒரு பொதுவாக கோபம் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் மாற்றிடலாமா? இனிமேல் இந்த கிளாஸுக்கு அப்புறம் இல்லை இந்த பயிற்சிக்கு நீங்கள் பின்னாடி உங்கள் லைஃப்பில் கோபமே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா? முடியாது. ஏன்னா எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னு சொன்னோம். கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறலாம், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறலாம், நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய கிரைசிஸ் பிரச்சனைகளை மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லாமல் இருக்க முடியாது, கோபமே இல்லாமல் இருக்க முடியாது. கோபங்கள் வரும். பொதுவாக மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் கோவப்படும். கரெக்டாக? ஒவ்வொரு உயிர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுமே இந்த உலகத்தில் கோவப்படத்தான் செய்யும். ஆனால் விலங்குகளுக்கு ஒரு வரையறை இருக்குது, மனிதர்களுக்கு ஒரு வரையறை இருக்குது. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். விலங்குகளுடைய விஷயங்களை அந்த விலங்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ஆய்வு பண்ணி ஒரு ரிசர்ச் வெளியிடுறாங்க. அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு விலங்கு 4 காரணத்துக்காக தான் கோவப்படும் சொல்கிறாங்க. ஒன்று, எதுக்கு? தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக விலங்குகள் கோவப்படும். 2வது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏரியா விட்டு ஏரியா வந்துச்சுன்னா விலங்குகள் கோவப்படும். நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ நாய் நம்ம தெருவில் பார்க்குறோம், கரெக்டாக? ஏரியா விட்டு ஏரியா வந்ததும் நாயே போய் அடிக்கப்போம். 3வது தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா விலங்குகள் கோவப்படும். 4வது தன்னுடைய இனப்பெருக்க காலங்களில் கோவப்படும். இதை தாண்டி நீங்கள் விலங்குகள் கோவப்படுமான்னு பார்த்தீங்கன்னா படாது, பெரும்பாலும் படாது. கரெக்டாக? இதை தாண்டி இந்த 4ஐயும் தாண்டி விலங்குகள் நீங்கள் கோவப்படுதான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படாது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? பெரும்பாலான விஷயங்கள்ல ஜஸ்ட் தம்ஸ் அப். ஒன் செகண்ட். பேக்ரவுண்டு சவுண்டு இது கேட்குதா? இல்லை சரி, ஓகே. அப்போ இதை தாண்டி விலங்குகள் கோவப்படுமானா கோவப்படாத. மனிதனுக்கு வரையறையே கிடையாது, அவனுக்கு எல்லையே கிடையாது. அவன் அவனுடைய அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறான். அவன் எதுக்குனாலும் கோவப்படுவான்.
சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுவான், பெரிய விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான், கோவமே படாம விஷயத்துக்கெல்லாம் கோவப்படலாம், கோவப்பட வேண்டிய நேரங்கள் அமைதியாக போகலாம். இந்த மாதிரி மனிதர்களுக்கு சாய்ஸஸ்ன்னு ஒன்று உண்டு. இது அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்ஆர்னோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடிப்படையான உணர்வுகள் புரிஞ்சுதா? கோபத்துடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ். சரி, இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லக்கூடிய நேச்சுரல் எமோஷன்ஸ், அதோடைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் தான் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கர். எதனால ஒரு மனிதனுக்கு கோபங்கள் வரும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க சீண்டுனாங்கன்னா கோவம் வரும். தன்னுடைய பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ், கருத்து வேறுபாடு, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், கணவன் மனைவி பிரச்சனை, அல்லது கம்பெனியில் பிரச்சனை, இல்லது பாஸ் பிரச்சனை, எம்ப்ளாயி பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னுடைய பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அதில் ஏதாவது ஒன்று இருக்கிறன்னா அவனுக்கு கோபங்கள் வரும். வேர்ட்ஸ், வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்தும். ஆமா இல்லையா? வார்த்தைகளை கோபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்தும். இதை அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல ஒரு டிபேட் போச்சான், வார்த்தைகள் எப்படிப்பா கோபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒருத்தர் டிபேட் பண்ணாராம். அடுத்த ஆப்போனன்ட் சொல்வார், கண்டிப்பாக கோபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாரு. எப்படி தான் ஏற்படுத்தும்? அதெல்லாம் வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு 2 பேரும் டிபேட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் சொன்னார், போடா லூசு பயிலன்னாரு. லூசு பயிலுன்னு சொன்னும் டக்குன்னு கோவம் அடிக்க போயிட்டார். பார்த்தியா, நீ தான் வார்த்தைகளை கோவப்படுத்தாதுன்னு சொன்னேன், இப்போ கோவப்படுச்சா இல்லையான்னு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணாராம், வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்தும். இதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா தானே பேசினேன், நான் கேஷுவலாக தானே பேசினேன் இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நான் யதார்த்தமாக பேசினேன், நான் அவனை சும்மா ஒரு ஒரு அவன் அப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி என்னன்னா இதோட விளைவு தான். சும்மா தானப்பா பேசினேன், அது எப்படிப்பா உனக்கு கோவத்தை ஏற்படுத்துச்சு, அவன் எப்படிப்பா கவலைப்பட்டான் அப்படின்னு கேட்பாங்க. அது கிடையாது, வேர்ட்ஸ் கோவத்தை ஏற்படுத்தும், பிஹேவியர். அதனால தான் ரசூலா சொன்னாங்க, பேசினா நல்லதாக பேசுங்கள, வாயை முட்டுருங்க. அடுத்து பிஹேவியர்ஸ், தனக்கு வரக்கூடிய பிஹேவியர்ஸ். தன்னை ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறதாரு, இல்லையோட தன்னோட பேச்சில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, தன்னோட செயலில் இரிட்டேட்டிங் இருக்குதுன்னா இதால் மனிதனுக்கு கோபங்கள் ஏற்படும். அப்போ இந்த கோபங்கள் ஏற்படக்கூடிய காரணிகள் இதுதான் பெரும்பாலுமே. அதான் மேலே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய எமோஷன்ஸ், இன்ஜஸ்டிஸ், அதாவது இரிட்டேட் பண்ணுறது. மிகப்பெரிய ஒரு மனிதனை ஒரு கோபத்தில் உச்சத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இரிட்டேட் பண்ணாலே போதும். ஒரு மனிதனை கோபத்தோட உச்சத்தில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவனை இரிட்டேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கோபம் வந்துடும். வேற எதையும் செய்ய வேண்டாம், இரிட்டேட். இதெல்லாம் மனிதனுக்கு கோபங்கள் வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பொதுவாகவே ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை குறித்த அறிவு வேணும், நாலேஜ் வேணும். புரிஞ்சா? இதை இயல்பாக புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனைக்கு நான் தீர்வு காணணும், ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்த நாலேஜ் எனக்கு இருக்கணும். அப்போ தான் அதுக்கான சொல்யூஷன்ஸை என்னால் பெற முடியும், இல்லை என்னால் பெற முடியாது. கரெக்டா? இப்போ எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதை நான் எப்படி ரெட்டிஃபை பண்ணணுங்கிறத அந்த பிஸ்னஸை குறித்து எனக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த ரெட்டிஃபை குறித்த நாலேஜ் எனக்கு இருந்தால் தான் நான் அடுத்த தடவை பிஸ்னஸை என்னால் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, கெரியர் லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, எனி எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் இது. இது அடிப்படை நாலேஜை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மள பல நபர்கள் பிரச்சனை இருக்கும், பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதாவது அந்த நாலேஜுக்கு தேடுறதுக்கு முயற்சி, ஆனால் பிரச்சனை தீரணும். எனக்கு பிரச்சனை இருக்கு. நிறைய கவுன்சிலிங் பீப்புள்ஸ் வருவாங்க, பிரச்சனை இருக்கு. சரி, பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை செய்யறதுக்கு தயார் இல்லை, அதை எடுத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. அப்போ எப்படி பிரச்சனை சரியாகும்? அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டா தான் அந்த பிரச்சனை சரியாகும். அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் முதல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அக்னாலேஜ். எனக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஒத்துக்கோங்க. புரிஞ்சா? முதல் மாற்றத்துக்கான எந்த ஒரு பிஹேவியராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். யாருக்கு? அக்னாலேஜ். முதல் பிரச்சனையை நான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறேன்னா நான் ஒத்துக்கணும். ஆமாம், எனக்கு கோவம் வரும் அப்படின்னு ஒத்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கோவமே பட மாட்டேன்பா. யார்? நீயா? ஆமாம் நான் தான். யார்? நீ? ஆமாம் நான் தான். நீ தான் அப்படி 4 தடவை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோவம். நான் கோபப்பட்டு நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கோபப்பட்டுருவான்.
ஆமாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? அக்னாலேஜ். அந்த அக்னாலேஜ் ஃபஸ்ட்டு எனக்கு வேணும். எனக்கு கோவமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று தெரியல. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, உங்களுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா அறிவுடையவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லா சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றை குறித்து அறிவு இல்லை அப்படின்னா அறிவு இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவான். அப்போ அக்னாலேஜ் ரொம்ப அவசியம். எனக்கு கோபம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை மாற்றத்திற்கான படிநிலையை நான் ஸ்டெப் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன். அப்போ அக்னாலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் த ஆங்கர். எது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துது? ட்ரிகர் பாயிண்ட். ஒருத்தன் வந்து எல்லா நேரங்களையும் கோபப்பட்டுட்டே இருக்க மாட்டான், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் அது ரொம்ப கம்மி. ஒருத்தர் வந்து 24 ஹவர்ஸும் கோபத்திலே இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பர்டிகுலர் விஷயம் தான் ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தும். அது யாரானாலும் இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், சில பிஹேவியர்ஸாக இருக்கலாம், சில வேர்ட்ஸாக இருக்கலாம், சில என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம். எது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துது? நேம் த ஆங்கர். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நான் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ உதாரணமாக என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிறாரு, இந்த நேரங்களில் தான் நான் கோவப்படுறேன் அப்படின்னா அந்த நேரங்கள் நான் தெரிஞ்சுக்கிறணும். என் வீட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி நடந்துக்கிட்டால் எனக்கு கோவங்கள் வரும் அப்படின்னா அதை நான் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ நேம் த ஆங்கர் தெரியாமல் எது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துங்கிறது தெரியாமல் இருந்தோம்னா அதை நம்மளால் சரி பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் கெட் இட் அவுட். அந்த இடத்த விட்டு நகன்றணும். வேற என்ன செய்யணும் அப்படி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். உண்மையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் டீட்டெயிலாக பார்ப்போம். இருந்தாலும் ஒரு முன்னுரையாக நான் சொல்லிட்டு போகிறேன். கெட் இட் அவுட். அந்த இடத்த விட்டு நகண்டு அதுக்கு என்ன வழிகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இ ஃபார் எக்ஸ்பிரசிவ் டு த அஃபெண்டர். எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்? எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல நிறைய வழிகள் இருக்குது. கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல சில பேர் திட்டுவாங்க, சில பேர் அடிப்பாங்க, சில பேர் பழி வாங்குவாங்க, சில பேர் காம் ஆவாங்க. இது எல்லாமே கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வழிகள். நல்லா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டவன் நல்லா திட்டி முடிச்சது பிறகு கோபம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? உணர்ந்துருக்கிறீங்களா? கோவப்பட்டவங்க நல்லா திட்டி முடிச்சதுக்கப்புறம் கோபம் போயிடும். இல்லை நல்லா அழுதுட்டாங்கன்னா கோபம் போயிடும். இல்லை அவன் அடி தடியில் இறங்கிட்டாங்கன்னா கோபம் போயிடும். பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? யாருக்குமே கோவம் வந்தது இல்லையா? திட்டினது இல்லையா? எஸ் இல்லை நோ, அவ்வளோதான். அவ்வளோதான். தம்ஸ் அப் போட்டிங்கன்னா அடுத்து போயிடலாம். இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இதுலேயே டைம் அதே கேட்டுட்டு இருக்கணும், திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ்பிரசிவ் டு த அஃபெண்டர். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கோபத்தை வெளியேற்றுறதுக்கான வழிகள் இருக்குது. அவன் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வெளியேற்றுவான் ஒவ்வொரு மனிதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரேமிங். ரீஃப்ரேமிங்னா அந்த கோபம் வந்த நிறை எப்படி நான் ரீஃப்ரேமிங் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் ஆங்கருடைய டெஃபினிஷன்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சதானே? எஸ்ன்னு சொல்லுங்கள். புரிஞ்சனா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆங்கர். கோபம் வருவதனால எனக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இதை நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, மென்டலாக சொல்லலை, டோட்டலாக சொல்கிறேன். கோபம் வருவதனால எனக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அறிவை பாதிக்கும். நாலேஜ் தான் முதல் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சிந்திக்கக்கூடிய நபர் கோவம் வந்துச்சுன்னா சிந்தனை இழந்துருவார். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பெர்ஃபெக்டாக சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு துல்லியமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாலேஜபிள் ஆளாக இருந்தாலும் சரி, கோபம் அவரை மிகச்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய அறிவை தான் ஃபஸ்ட்டு இழப்பார். அதனால தான் கோபத்தில் செய்யும்போது ஏதாவது செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்பான். தவறாக செஞ்சிட்டோமே, தேவையில்லாமல் செஞ்சிட்டோமே, ஆத்திரத்தில் செஞ்சிட்டோமே அப்படின்னு யோசிப்பான். நம்மளே நிறைய யோசிச்சிருப்போம். கரெக்டாக கோபத்தில் வார்த்தையை விட்டுருப்போம், கோபத்தில் அழுத்தல அடிச்சிருப்போம், கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசியிருந்திருப்போம், ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம். அந்த இடங்கள்ல அறிவை நமக்கு இல்லாமல் போயிடும். உடனே நமக்கு என்ன ஆகும்னா அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நம்மளை பாதிக்கும். அதனால தான் அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஹதீஸ் ஒருத்தர் பல முறை கேட்குறாரு, நான் வந்து எனக்கு ஒரு வசியத் செய்யுங்க, எனக்கு நசீகத் செய்யுங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கோவப்படாதன்னு சொன்னாங்க. பல முறை கேட்டதுக்கும் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு என்ற ஒரு சொல்யூஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நான் ஒரு அந்த சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது சாதாரண வார்த்தை. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு பொதுப்படையாக ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அது வஹி. ரசூலுல்லாஹ் பேசுகிற பெரும்பான்மை வஹியாக தான் இருக்கும். அவங்க வஹியை தான் சொல்லுவாங்க.
இப்போ வஹி யார்கிட்ட இருந்து வரும்? வஹி யாருக்கிட்ட இருந்து வரும்? கேள்வி புரியுதா? ரசூலாக்கு வஹி யாருக்கிட்ட இருந்து வரும்? இறைவன்கிட்ட இருந்து. வெரி குட். இறைவன்கிட்ட இருந்து என்ன வந்திருக்கு? ரசூலாற்று வஹி வந்திருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்லியிருக்கான்? கோவப்படாத, கோவப்பட சொல்லாதீங்கன்னு தன்னுடைய வஹியின் மூலமா சொல்ல வைக்கிறான். அப்போ ஒரு மனிதன் அடிப்பட்டு போகிறதன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது எல்லாமே கோபத்துல தான். கோபத்தை பொதுவாகவே உணர்வுகள் மிகைக்கும் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாத்தான் இருக்கும். அப்போ கோவப்படாதேன்னு ரசூல்லா சொன்னாங்க, அறிவை பாதிக்கும். அடுத்து நீங்க செய்தியை பார்த்தீங்கன்னா, ரசூல்லா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம், பயபக்தியுடைய தேர் என்றால் அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் செலவிடுவார்கள், தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்களை மன்னிப்போராய் இருப்பார்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். இங்க அல்லாஹ் தஆலா எந்த விஷயங்களோட எந்த விஷயத்தை இணைச்சு சொல்லியிருக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். எது? பயபக்தியுடைய தேர் என்றால் அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் செலவு செய்வார்கள், அல்லாஹ் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்றான். இன்பமான நிலையும் துன்பமான நிலையும்னா, ஒருத்தர் இன்பமா இருக்கும்போது வசதியா இருக்கும்போது செஞ்சுருவார், யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்தாங்கன்னா செஞ்சுருவார். ஆனா கஷ்டத்துல இருக்கும்போது கேட்க வரும்போது அவருக்கே கோவம் வரும். என்னடா என் நிலைமை இவனுக்கு தெரிஞ்சிருந்து என்கிட்ட கேட்க வரால, கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டானா, ஷே எவ்வளோ கடுப்பாகுது, எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படி மனிதன் கோவப்படுவான். வெளியில சொன்னாலும் சொல்லாட்டான், சொல்றானோ சொல்லலையோ, ஆனா உள்ளுக்குள்ள கோவங்கள் உருவாகும். அந்த இயல்பா மனிதனுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றா, அவங்க கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், இன்னும் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள், இன்னும் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்ப கோபத்தை அடக்குவதுங்கிறது ஒரு ஆளுமை திறன். உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பெரும்பான்மையான விஷயங்கள் கோபத்தை அடக்குறது. பொதுவா நம்மள இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? மனிதனுக்கு எதெல்லாம் சந்தோஷமோ, பாவங்கள் செய்யறதுல எதெல்லாம் சந்தோஷமா செஞ்சிருவோம். கரெக்டா? இச்சையை தீர்த்து கொள்வதில் நமக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்துதோ அதை நம்ம செஞ்சிருவோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இச்சையை, ஆனா அந்த இச்சையால அவனுக்கு ஒரு பர்சனல் லைஃபோ அல்லது ஃபேமிலி லைஃபோ அல்லது கெரியரோ ஏதாவது ஒன்று பாதிக்குது அப்படின்னா அதை செய்ய மாட்டோம், அதை செய்யறதுக்கு பயப்படுவோம். கரெக்டா? இச்சைனா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இச்சைனா பொதுவாக நம்ம என்ன நினச்சி வச்சிருப்போம்? செல்வம் செலவு செய்யறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, தவறான வழிகளில் போகிறது, எல்லாமே இச்சை. அது ஒன்றத்தான் இச்சையை நினச்சி வச்சிருப்போம். அது மட்டும் இச்சை இல்லை, உணர்வுகளும் அதோட சேர்ந்தது தான், செயல்களும் அதோட சேர்ந்தது தான், எல்லாமே அதோட சேர்ந்தது தான். அப்போ இங்க நஃப்ஸுன்னு ஒன்று இருக்கு. நஃப்ஸு ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா? நஃப்ஸு ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா? எஸ் சார் புரியுதா? கேள்வி புரியுதா? நஃப்ஸு ஒன்று தான் இருக்கு. சரி, அப்போ இந்த நஃப்ஸில் இந்த நஃப்ஸ் மூணு சமீனா, அது நஃப்ஸோட படிநிலைகள். ஒரு நஃப்ஸ் தான் இருக்கு, நஃப்ஸோட படிநிலைகள் அது வேற. சரிங்களா? இப்போ நஃப்ஸு ஒன்று, இப்போ நஃப்ஸு அந்த ஒரு நஃப்ஸில் தான் அவன் சந்தோஷமும் படுறான். கரெக்டா? அந்த ஒரு நஃப்ஸில் தான் அவன் கவலையும் படுறான். அது நஃப்ஸோட தூண்டுதல் அடிப்படையில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சந்தோஷமும் படுறான், கவலையும் படுறான், இச்சையை தீர்த்தும் கொள்றான், இச்சையை செய்யவும் செய்யறான், அது செய்யக்கூடாதுன்னு தடுத்துக்கிறதா, இப்படி மாறி மாறி அவனை ஆள்றது என்னது? நஃப்ஸ். கரெக்டா? ரசூல் என்ன சொன்னாங்க? உள்ளத்தில் சயத்துண்டுள்ளது, அது சீர் பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்று விடும், அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும், அதுதான் நஃப்ஸுன்னாங்க, கல்புன்னாங்க. கரெக்டா? அதான் கல்ப் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்போ அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறதோ, நான் ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துறதோ, நான் என்னுடைய பதட்டத்தை கட்டுப்படுத்துறதோ, பயத்தை கட்டுப்படுத்துறதோ, பெர்டிகுலர் அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை நான் கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா அது வேலைக்காகாது. மற்ற விஷயங்கள்ல என்ன, ஒரு பக்கத்தை என்னுடைய இச்சையின் அடிப்படையில் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் நான் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். அது எப்படி முடியும்? தொழுகைக்கு நான் போக மாட்டேன், கோபத்தை கட்டுப்படுத்தணும். தொழுகையை பொடுபோக்கா இருப்பேன், கோபத்தை கட்டுப்படுத்தணும். பாவங்கள் செய்வேன், கோபத்தை கட்டுப்படுத்தணும். இல்லை லைஃப் இதாக இருக்கணும், வராது. இச்சைனா டோட்டல் அல்ல, எதை சொன்னாலும் அதை செய்யணும், எதை தடுத்திருக்க சொன்னாலும் தடுத்திருக்கணும், ஹலால செய்யணும், ஹராம தடுத்திருக்கணும். அதுதான் மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்றது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம், யார் தன்னுடைய இச்சையை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார்னு நல்லா சொன்னான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ல, உள்ளத்தை பரிசுத்தமாகிறவர்களுக்கு சொர்க்கம் நல்லா சொல்றான். இப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் தான்.
இஸ்லாம் எங்கெங்கெங்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ, வழிகாட்டுதல் செஞ்சிருக்கிறோ, அது எல்லா இடங்களிலுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அப்ப இதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நான் ஒன்றை பொடுபோக்க நான் விட்டுட்டு, அது போற போக்கில் அதை விட்டுட்டு என் மனசு என்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும், நான் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், எப்படி முடியும்? நஃப்ஸை நீங்க எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ அது போலதான் நடக்கும், அது போலதான் செயல்படும். அப்ப ரெண்டு பக்கம் நான் போராடணும். அதனாலதான் நிறைய அறிஞர்கள், நீங்க இது வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உலகத்துல இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் நான் பார்த்தேன், அதுல நஃப்ஸோட போராட்டம் தான் எனக்கு பெரும் போராட்டமா இருந்துச்சு அப்படின்னு. அதுதான் இருக்கிற ஜிகாதிலே பெரிய ஜிகாதா நான் பார்த்தேன். ஏன்னா அது அப்படிதான். அப்ப இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா மோசமான வார்த்தைகளை பேச வைக்கும். கோபத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவர் நல்ல மனிதரா இருப்பார். நீங்க உட்காந்து பேசினீங்கன்னா, உட்காந்து அவர் மற்றவங்க, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம வெளியில இருக்கவங்ககிட்ட கேட்டா நல்ல பையன், நல்ல பொண்ணா இருப்பாங்க, நல்ல பையனா இருப்பான், நல்ல கணவரா இருப்பார், நல்ல தங்கமான மனுஷனாச்சே, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவோம். ஆனா ஃபேமிலின்னு கோவத்தை அப்படி வார்த்தையை சர மாதிரியே பேசுவாங்க. அதுல ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, வெளியில இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. இதுதான் ரீசன். அது மெயின் ரீசன். அதுதான் வெளியில இருக்க ஆப்போனன்ட் தன் குடும்பத்தை வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்டா பேசுவோம். ஏன்னா அவங்க வேற, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்டா பேசி ஆகணும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. காரணம் அவங்க நம்ம கீழே இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம். அப்படி இது என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு உள்ள உருவாயிடுச்சுனாலே அவனை டாமினேட் பண்ணதான் பார்ப்பான். அப்புறம் சர்வசாதாரணமா கோவம் வந்துடும். இப்போ மோசமான வார்த்தைகளை பேச வைக்கும். அதனாலதான் ரசூலா அதாவது அல்லாஹ் தஆலா தாவா செய்ய சொல்லும் போது ரசூலாட்ட அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். என்னது? நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். அல்லாஹ்வோட ரஹ்மத்தால தான் நீங்க மென்மையா நடந்துக்கிறீங்க. நீங்க கடுகடுப்பாகவும் கடின சித்தமுடையவரா இருந்தீங்கன்னா உங்களை விட்டு ஓடியே போயிருப்பாங்கன்னு நல்லா சொல்றேன். ரசூலா யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் நல்ல ஒரு இடத்துல சொல்றான். எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடியவங்க நல்லா குர்ஆன்லயே சொல்றான். உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உங்க நபி அந்த தூதர்கிட்ட இருக்குதுன்னு நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட தூதர்கிட்ட அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருந்தாலும் சரி, மற்றவங்களை நீங்க பார்த்து கேர் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படிலாம் அவங்களுக்கு நீங்க செய்யணும், எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க பண்ணாலும் சரி, கோவம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா விட்டு விலகிடுவாங்க. மக்கள் உங்களை விட்டு தூரமாயிடுவாங்க, உறவுகள் உங்களை விட்டு தூரமாகும். இப்ப மோசமான வார்த்தைகளை பேச வைக்கும். சில பேர் தன்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, மனைவி யாரையாவது ஒருத்தங்க வரமுறையெல்லாம் பேசி விட்டுருவாங்க. அது அப்படியே பழக்கமாயிடும். அது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, அது அவங்கள தான் பாதிக்கும். யாரை திட்டுறாங்களோ, திட்டுறவங்கள பாதிக்குதோ இல்லையா செகண்டரி. நான் திட்டுறேன் பாத்தீங்களா, பாதிப்பு முதல் எனக்கு இருந்தா வரும். என்னுடைய பிசிக்கல், என்னுடைய எமோஷனல் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும். அப்ப அதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ மென்மை, அழகான ஒரு வார்த்தையை சொன்னேன், அழகுபடுத்தும். ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த ஒரு காரியத்திலும் நளினம் இருந்தால் அது அதனை அழகுபடுத்தும், எந்த ஒரு காரியத்திலும் நளினம் நீக்கப்பட்டால் அது அலங்கோலப்படுத்தி விடும் சொன்னாங்க. நளினம், மென்மை. இப்ப மென்மை குணத்தை கையாளணும், மென்மையா பேசி நான் பழகணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது கோபம் வருமா? வரத்தான் செய்யும். பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது கோவம் வரும், எல்லாம் செய்யும் போது கோவம் வரும். அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், மென்மை வளர்க்கணும். அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, அழகான ஒரு ஹதீஸ், அல்லாஹ் எந்த ஒரு குடும்பத்துக்கு ரஹ்மத்து செய்ய நாடிட்டான், நன்மை செய்யறதுக்கு விரும்பிட்டானா அந்த குடும்பத்துல மென்மை இறக்குவான், மென்மை குணத்தை இறக்கிடுவான் அப்படின்னு. அந்த குடும்பத்துல எல்லாரும் அழகா மென்மையா நடந்துட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, மென்மையா ஒரு ஃபேமிலி போறதுக்கும் எப்போ பார்த்தாலும் கோபம், கெட்ட வார்த்தை, தடா புடலாம் ஃபேமிலி போறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? பெத்த குழந்தைகளை உங்கள்கிட்ட விளையும். நீங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வளர்க்குற பிள்ளைங்களே நீங்க கோபம்ங்கிற குணம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா உங்களை விட்டு தூரம் ஆயிடும். இது யதார்த்தமான ஒண்ணு. இது நீங்க நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை எப்படி என்னை விட்டு தூரம் ஆகுது அப்படின்னு நீங்க எந்த லாஜிக்கலா யோசிச்சாலும் அதுக்கு விடையே இல்லை. இதுதான் அது. நீங்களே அப்படித்தான். இப்ப நம்ம யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்க கூடியவங்களே அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட யாராவது கோபமா நடந்துக்கிறாங்க, இல்ல உங்களை எப்ப பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்படி நீங்க உங்களை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.
நீங்க அவங்க கூடவே இருப்பீங்களா, விலகுவீங்களா? புரிஞ்சுதா? பொதுவா தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட முதல் கோவம் வருதுக்கான ரீசன் என்ன? தவறு செய்யறான், இவன் தவறு செஞ்சா எனக்கு கோவம் வருது, அதான் முதல் ரீசன். அப்ப தவறு செய்யறான் கோவம் வருது, அது மனிதனோட இயல்பு. இப்ப நான் ஒருத்தனை பார்த்து கோவப்படுறேன்னு வைங்களேன், நான் தவறு செய்யாம இருப்பேனா? எனக்கும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அப்ப அவங்களுக்கும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப எந்த இடத்துல கோவப்படணுங்கிற இது இருக்கு. பொதுவா அறிஞர்கள் ரெண்டா பிரிப்பாங்க. என்ன? ரோசம் கோபம் பிரிப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா புரியும். ரோசம் கோபம். ரோசம்னா என்ன? பெரும்பாலும் மார்க்கத்தால வரக்கூடிய ரோசம். மார்க்கத்துல தவறு செஞ்சு நல்லா பாருங்களேன், இந்த மார்க்கத்துக்கு கோவப்படவே மாட்டாங்க. நிறைய மக்களை நான் பார்த்துட்டேன். மார்க்கத்துல மாறு செய்யக்கூடியவங்க, தொழாம இருக்கிறவங்க, இல்ல ஒரு உரிமையை கையாளக்கூடியவங்க, இதுக்கு எதுக்குமே கோவப்பட பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி. கோவப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டிய அர்த்தமே இல்லை, இதெல்லாம் இஸ்லாம் தடுத்து இருக்கு, இதுக்கு நீ கோவப்படுறது லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. கோபம் 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 எல்லாத்துக்குமே. நீங்க சொல்ல போனா இஸ்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன இஸ்லாம் சில இடங்களில் ரோசப்படவும் சொல்லியிருக்கு. எதுக்கு? தாய் தந்தையருக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம். அவங்க உங்களை ஏதாவது அல்லாஹ்வுக்கு அல்லது தூதருக்கும் மாறு செய்ய சொன்னா கட்டுப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனக்கு நீங்க திரும்பி இருங்கிறான். உங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க ரோசப்படுங்கன்னு சொல்றான். உங்களுடைய ஹக்கை பறிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அந்த பறிக்கிறத படிச்ச கூடாது, அதுக்கு நீங்க ரோசப்பட்டு நில்லுங்கன்னு நல்லா சொல்றான். ஒருத்தர் தன்னுடைய லேண்டு, தன்னுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய பொருளாதாரத்தை ஒருத்தர் அபகரிக்க பார்க்கிறான். அந்த அபகரிக்கிறதுக்கு எதிராக நான் நிக்கிறேன். அந்த நிக்கக்கூடிய நபருக்கு 2 பேர் சண்டை வருது. தன்னுடைய தன்னுடைய வாழ்வாதாரத்தில் விட மாட்டேன் அப்படின்னு அபகரிக்கக்கூடிய எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த எதிர்த்து சண்டை போடக்கூடிய நபர்ல இவர் இறந்துட்டாலும் அல்லாஹ் தஆலா ஷஹீதுன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் ஷஹீதுன்னு சொன்னாங்க. ரோசப்படக்கூடியவங்கள் தனி இருக்குது. அதுல முக்கியமா மார்க்கம். இப்போ மார்க்கத்துக்கு ரோசப்படக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறோம்? கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம கோபம் ஆங்கர்ன்னு சொல்றோம்ல, நான் உட்காந்து நான் எதுக்கெல்லாம் கோவப்படுறேன், எதுக்கு நான் கோவப்பட மாட்டேன் அப்படி நீங்க யோசிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். அந்த மென்மை குணத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். இதுதான் அந்த ரியாலிட்டி. தான் இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிறவங்க தான் பொழைச்சுக்கிறதாங்க. உண்மையிலே ஓப்பனா சொல்ல போனா அதுதான். நீங்க சில பேர் லைஃப்பை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் மட்டும் எப்படிப்பா என்னதெல்லாம் செஞ்சிருந்தான், அவன் வீட்டில் அவன் பேச்சை தான் கேட்குறாங்க, எல்லாமே செஞ்சிருந்தான், அவன் சொன்னா கட்டுப்பட்டுருந்தாங்க எல்லாரும். இப்படிலாம் நீங்க நல்லா கேட்டு பாருங்க. 2 விஷயத்துல இருக்கும். ஒன்று அதிகாரம், இன்னொன்று மென்மை. இந்த மென்மை குணத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் லைஃப் லாங்கா நீடிக்கும். அதிகாரம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் போயிடும். இப்போ மென்மை குணத்தை வளர்த்துக்கணும். ஒரு மூமியினுடைய முக்கியமான ஒரு நற்பண்புகள்ல பிரதானமான மென்மை தான். அது உடனே வந்துருமா? வராது. வளர்த்துக்கணும். அல்லாட்ட பிரார்த்தனை செய்யும். அதை அழகுபடுத்தும். உங்க குடும்பத்தை அழகுபடுத்தும், உங்களை அழகுபடுத்தும், உங்களுடைய பேச்சை அழகுபடுத்தும், உங்களுடைய நடவடிக்கைகளை அழகுபடுத்தும். அது உங்களுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மை விட்டு உறவுகள் தூரமாகும். நம்மளை விட்டு உறவுகள் தூரமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரதானமான ஒன்று கோபம் தான். நான் லாஸ்ட் பாயிண்ட்ல நான் ஒரு சில பாயிண்ட்டை சொல்லியிருந்திருப்பேன். நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் கோவப்படக்கூடிய நபராக இருந்தால் நம்மளை விட்டு தூரமாயிடுவாங்க அப்படின்னு. அப்ப எதுக்கு கோவப்படணும்? இப்ப அதாவது நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, மற்றவங்களை எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். உண்மையா ஒருத்தனை அடிச்சு வீழ்த்துறது கோபம் பலசாலி இல்லை. கோபம் நேரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது தான் உண்மையான பலசாலின்னு சொன்னாங்க, கோபம் வரக்கூடிய நேரங்கள்ல. அப்ப அந்த கோபத்தை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, யார் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றாரோ அவருடைய உள்ளத்தை ஈமானால் நிரப்பி விடுவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் ஈமான் நிரப்பி விடுவான். அப்போ இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதால ஏற்படக்கூடிய நன்மைகள் அது ஏராளம். ஆனா உள்ளத்தை ஈமானால நிரப்பிடுவான் அப்படின்னா அது எங்க இருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேர் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றோம்? எனக்கு ஒரு பொறுமை இருக்கு, என் கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா சும்மா எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடியதா, சாதாரணமா உனக்கு நீ முனாஃபிக்கு அப்படின்னு சொன்னோம்னா கோபம் வந்துடும். ஆனா கோபத்துல அவன் தானே முனாஃபிக் தான் சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? எனக்கு 2 முகம் இருக்குமா. நார்மலா உனக்கு 2 முகம் இருக்குப்பா, அவன் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் 2 முகக்காரனாச்சே, இங்க ஒரு மாதிரியே பேசி அங்க ஒரு மாதிரியே நடந்துப்பான் அப்படின்னு சொன்னுங்களேன், அவனுக்கு அப்ப சுருன்னு கோவம் வந்துடும்.
ஆனா கோபத்துல அவனே சொல்லுவானா 2 முகம்பா. நீ ஏன் ஒரு முகத்தான் பார்த்துட்டு இருக்கிற, இன்னொரு முகத்தை நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படிமா. ஆரம்பத்துல கொலகாரன்னு சொன்னா இவன் கொலகாரன்னு சொன்னா கோவப்படுவான். ஆனா கோவத்துல நான் யார் தெரியுமா, நான் கொலகாரன் அப்படிமா, அவனை கொன்றுவேன் அப்படிமா. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தன்னை அதை புரிஞ்சுக்கிற நிலைமை அவனுக்கு இல்லை. எனக்கு அற்புதமான ஒரு செய்தி படிக்கும் போதே நல்லா இருந்துச்சு. அது இந்த ஹதீஸை நான் சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த புரிதல், இது வரக்கூடிய ஒரு 3 செய்திகள் ரொம்ப அற்புதமான செய்தி. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே நீங்கள் எப்போ கோவமா இருப்பீங்க, எப்போ கோவமா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா கேட்குறாங்க, எப்படி அல்லாஹ்வின் தூதரையும் கேட்கும்போது, கோவமா இருந்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க, கோவம் இல்லைன்னா முகமதின் இறைவன் மீது சத்தியமாக, இதை வச்சு நான் புரிஞ்சுப்பேன்னு சொன்னேன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அப்படியா இருப்போம், நீ கோவப்பட்டன்னா கோவப்படலன்னு எனக்கு என்ன அப்படின்னு போயிடும். நீ கோவப்படு, படாம போ, என்னமும் செஞ்சுட்டு போ. இது அண்டர்ஸ்டாண்டிங். அந்த உறவுகள் பொதுவா உங்கள் நபியிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கின்றது நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா அப்படின்னா எல்லாமே தான், எல்லா விஷயங்களையும் தான். நீங்க எந்தெந்த விஷயங்கள் இஸ்லாத்துல ஒரு மனிதன் A to Z அது வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே இறைவன் வழி ரசூலுல்லாஹ்வோட ஒரு முன்மாதிரி இருக்கு. அதை படிக்கணும். ரஹீகுல் மக்தூம் படிங்க, அதில் இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை படிங்க. நிறைய படிப்பினைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வாழ்வியல் கலை அதற்குள்ள இருக்குது. ரஹீகுல் மக்தூம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுங்கிறது, அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, கர்மாயப்பட்டாங்க, இஸ்லாத்துக்காக உழைச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னன்னு படி. அப்போ ஒரு கட்டத்தில் இப்போ ரசூலுல்லாஹ், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லாஹும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க, கொஞ்சம் வார்த்தையெல்லாம் ஏறுது. டக்குன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் வார்த்தை கொஞ்சம் சவுண்டு கூடினதுமே அடிச்சிருந்தாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அடிச்சிருந்தாங்க. அடித்ததும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு தடுத்து விட்டுருந்தாங்க. தடுத்து விட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹுவும் போயிட்டாங்க. போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கோவம் குறையல. அந்த அந்த செய்தியை பாருங்க, கோவம் குறையல. அப்போ ரசூலுல்லாஹ் வராங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் கோவமாகவே இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ரசூலுல்லாஹ் உள்ள சொல்கிறாங்க, நீங்கள் என் மேலே கோவப்படுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. உங்கள் வாப்பா உங்களை அடித்தார், நான் தானே தடுத்தேன், நான் தானே சமாதானப்படுத்தேன், அப்போ எப்படி நீங்கள் என் மீது கோவப்படலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் சர்வசாதாரண பேசிகிட்டு இருக்க. திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் அவங்க அவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எப்படி அந்த கோபத்தில் அந்த தேவையில்லாத விஷயங்கள்ல நான் எப்படி உங்கள் குடும்ப விஷயத்தை தலையிட்டனோ, அதே மாதிரி இந்த மகிழ்ச்சியான நேரங்களையுமே என்னை தலையிடுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல ஒரு செய்தி. என்னது? ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ் யாருங்க? கேள்வி புரியுதா? ரசூலுல்லாஹ் யாரு? கேள்வி புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ்வின் இறைத்தூதர். அல்லாஹ்வின் இறைத்தூதர். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறைத்தூதர். சரி, இறைத்தூதர்னா அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குவான். என்னன்னா, அதாவது நபியோடைய விஷயங்கள், அதாவது அவங்களோட குரலுக்கு மேலே நீங்கள் குரலை எழுப்பாதீங்க, உங்கள் நன்மையெல்லாம் பாழாயிடும் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துவோம். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். அந்த வசனம் இறங்கிறதுக்கு பிற்பாடு நிறைய நபித்தோழர்கள் பேசுறதுக்கே பயந்தாங்க. அதாவது சும்மா பேசுறதுக்கே பயந்தாங்க, கொஞ்சம் சவுண்ட் ஏறிடுமோ அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட இறை தூதர், கரெக்டா? இப்போ ரசூலுல்லாஹ் தான் இந்த கிட்டத்தட்ட ஹெட்டு, இந்த நம்ம சமுதாயத்து ஹெட்டு. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த பிரச்சனையில் ரசூலுல்லாஹ் இறங்கி போகணும்னு அவசியம் இருக்கா இல்லையா? நான் யாரு தெரியுமா? அல்லாஹ்வோட இறை தூதர். நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னாலும் செய்யலாம். அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சோம்னா, நீங்கள் என்ன என்கிட்டே இது கோவப்படுறீங்க? நான் எவ்வளோ கருமாயப்படுறேன், நான் வெளில போய் பாருங்கள், தாவா செஞ்சுட்டு இருக்கிறேன், மக்களை இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், அங்கே அது பண்ணிகிட்டு இருக்கிறேன், இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி இல்லை, வெளியில் போனால் சண்டை போர், வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் தூங்கலாம் பார்த்தா இங்கேயும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, இருந்தால் இஷ்டம் இருங்க, இல்லை போயிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேசலாம். ஏன் நம்மளே பேசுகிறோமே, கரெக்டா இல்லையா? நம்மளே பேசுவோம், கோவம் வந்துட்டுனா வீட்டில் பேசுவோம்.
ஆனால் ரசூலா அந்த இடத்துல எதுவுமே பேசல. அதான் அழகு ரொம்ப ரசூலாவோட வாழ்க்கையில படிக்க படிக்க ரொம்ப ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ரசூலா இறங்கி போறாங்க. இறங்கி போய் நின்றுட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறதாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாங்க. புரிஞ்சு இறங்கி போய் அந்த இடத்துல என் மீது கோவப்படுறதுக்கு உங்களுக்கு இதே கிடையாது, நியாயமே இல்லை, லாஜிக்கே இல்லை, நான் தான் உங்களை சமாதானப்படுத்துறேன், அப்போ என் மீது நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே இறங்கி போய் போகிறாங்க. அப்போ இது எல்லாமே அது ஏற்றம் இறக்கம். ஒரு ஹதீஸை படிக்கும்போது அதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அதோட கருத்துக்கள் என்ன, அதோடைய படிப்பினைகள் என்னன்னு தெரியும். அப்போ இறங்கி போகிறது. அப்போ ரசூலாவோட முன்மாதிரி. அப்போ இந்த இடத்துல இறங்கி போகணும். இந்த இடத்துல கோபமாக இருக்கிறாங்களா, நம்ம இறங்கி போகணும். இவங்க கோபமாக இருக்கிறாங்களா, நம்ம இறங்கி போகணும். இந்த ஒரு புரிதல் அந்த இடத்துல வேணும். இன்னொரு சம்பவம் நடக்குது, ரொம்ப அழகான சம்பவம். எது, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ரசூலாட்ட பய செய்ய போகிறாங்க. அப்போ யார் போகிறா கூட, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகும்போது இதை யார் பார்க்குறாங்கன்னா, சுஹைல் ரூமி பார்க்குறாங்க, சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அப்புறம் பிலால் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா கொடுமைப்படுத்தப்பட்டவங்க, இஸ்லாத்தை ஏற்றதுக்காக ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டவங்க, கொடுமையிலே இருக்கிறாங்க அங்கே. அவ்வளோ இது. ஏன்னா அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இது பண்ணாங்கங்கிறது நம்ம வரலாற்று தெரியும். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு புரியல, ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. என்ன வார்த்தையை விட்டுறாங்க? அல்லாஹ்வுடைய வாள் எதிரியோட கழுத்தை சரியா பதம் பார்க்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தினது என்ன ஆச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு டக்குன்னு கோவம் வந்துடுது. கோவம் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, குறைஷியோட தலைவரை பார்த்தா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு திட்டிடுறாங்க. திட்டிட்டு இந்த விஷயத்தை அங்கே கொண்டு போய் ரசூலாட்ட சொல்றாங்க. ரசூலா சொன்னதோ சுபஹானல்லாஹ், அதுதான் அப்படிப்பட்ட தலைவர் தான் அது எங்கேயுமே கிடைக்காது. மாஷா, அவ்வளோ பெரிய ரசூலா எந்த அளவுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம உணர்வுகளை கட்டுப்படுத்தி அந்த விஷயங்களை மெயின்டைன் பண்ணி எப்படி ஒரு பக்குவப்படுத்தணும், இந்த மாதிரி ரசூலா விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வரலாற்றில். அப்போ அந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க, அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே நீங்கள் அவங்கள கோவப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அவங்கள கோவப்படுத்திட்டீங்கன்னா அல்லாஹ்வை கோவப்படுத்துறதுக்கு சமம் சொல்றாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்ப போறாங்க, போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களே மன்னிப்பானாங்க. இதுதான் அந்த சம்பவம். இந்த இடத்துல எவ்வளோ படிப்பினைகள் கிடைக்கு பாருங்க. இப்போ வந்தது யாரு, அபு சுஃபியான், குறைஷியோட தலைவர். இப்போ ரசூலா எங்க அவர் தான் கஷ்டப்படுத்திட்டாரு, அதுக்கு இருந்துட்டு போட்டோம், இதுக்கு இப்படியா நீங்க பேசணும், கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்திருக்க கூடாதா, இல்லை ஏன்ட்டு நீங்க சொல்லியிருக்க கூடாதா, டைரக்டா நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். இல்லை அபூபக்கர் நீங்க செஞ்சது சரிதான் அபூபக்கர், அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பேசிருக்க கூடாது, அதனால அவங்க அப்படிதான், நீங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு பாராட்டி இருந்திருக்கலாம். எதையுமே அந்த ரசூலாவுடைய அந்த வழிமுறைகள் அப்படி அழகா இருக்கும், கரெக்டா அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் யாரு பாருங்க, இது ஒரு பிரச்சனை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு ரசூலா சொன்னாங்க, உங்களுக்கு நிம்மதியா இருக்கணுமா, மற்றவங்க விஷயத்துல தலையிடாதன்னாங்க. அதுதான் ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கிறதுக்கு பெரிய நிம்மதி. நீங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடாத வரைக்கும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நம்ம அப்படியா இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாம் மூக்கனோட. 2 பேர் பேசாதட்டாலே புறம்தான், கரெக்டா? 2 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே புறம்தான். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், போய்கிட்டே இருப்போம், அப்படியே போவோம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் அப்படி உள்ளூர் அரசியல், உலக அரசியல், அப்படி எல்லாம் போய் கடைசியில புறத்தை நிற்கும். அப்போ பேசும்போது எவ்வளவோ பேச வேண்டிய செய்திகள் இருக்குங்க. சுபஹானல்லாஹ். உண்மையிலே நம்ம என்னதான் நம்ம ஒரு விஷயங்கள்ல ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி நம்ம ஒரு சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல போனாலும் நம்ம உணர்ச்சி ரீதியாக பலகீனப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சமுதாயத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள், ஒவ்வொரு நபர்களும் உணர்ச்சியால் பலகீனமாகக்கூடியவங்க, உணர்வுகளாக வீக்காக, எமோஷ்னலாக ரொம்ப வீக்னஸ் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம், அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதும். காரணம், நம்ம அதுக்கான தேடல் இல்லை, அதுக்கான வழிகாட்டுதல் நம்ம செய்கிறது இல்லை, அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ இது எல்லாமே நமக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ரசூல்லா சொன்ன தீர்வுகள் என்ன, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது சைக்காலஜி ஆஸ்பெக்டுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக், லாங் டாபிக்.
அது சிபிடின்னு சொல்லுவாங்க. சிபிடி, டிபிடி, ஆர்இபிடிம்பாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, ரேஷனல் எமோஷனல் பிஹேவியர் தெரப்பிஸ், டயலாக்சுவல் பிஹேவியர் தெரப்பிஸ், சொல்யூஷன் ஃபோக்கஸ் பிரீஃப் தெரப்பிஸ், இந்த மாதிரி நிறையா உள்ளுக்குள்ளே வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கோபங்கள் ஏற்படுறதுக்கான அடிப்படை ரீசனே ஷைத்தான் தான். பக்கத்துலேருந்து தூண்டி விட்டுட்டு இருப்பான். அந்த ஷைத்தான் வஸ்வாசால இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு உணர்வுகள் எப்படி வருங்கிறத அல்லாஹ் குரானில் அழகாக சொல்லியிருக்கிறான். குரான் சொன்னால அது ஒரு பெரிய டாபிக். இருந்தாலும் அது ஒரு பெரிய தனி தலைப்பாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு தான். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய டைரெக்டாக சொல்லக்கூடிய தீர்வுகளை சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷைத்தானிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறது. நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியும். என்ன பாதுகாப்பு தேடுறது? இது எல்லாருமே ரசூலுல்லாஹ் வந்து அழகா சொன்னாங்க. 2 பேர் சண்டை போட்டுருக்குறாங்க. சண்டை போடும்போது முகமெல்லாம் செவந்துருச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை சொன்னால் கோபம் தீந்துரும்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்காக போய் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் கோபம் தீந்துரும். அந்த நபித்துல்லா போய் சொல்கிறாரு. உடனே அவர் கேட்குற, நான் பைத்தியக்காரனான்னு கேட்குறேன். நான் சொன்னேன்ல, கோபம் வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக இருப்பாங்க. கோபம் வந்ததுக்கப்புறம் தன்னை திட்டிப்பாங்க. பைத்தியக்காரனா அந்த நபர் கேட்டார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னக்கூடிய முதல் சொல்யூஷன் என்ன? ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு கோபம் வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி நம்ம சொல்லியிருக்கோமா? சரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னொரு டவுட் வரும். அதாவது அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. வாள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக, அந்த வாள் எப்பேற்பட்டது தெரியுமா? வாள் பவர்ஃபுல்லானது. அந்த வாளை வச்சு ஒரு படையை நீங்கள் துவம்சம் பண்ணிடலாம். அந்த வாளோட சிறப்புகள்லாம் அவ்வளோ சிறப்புகள், வாளோட சிறப்புகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு அந்த வாளை பிடிக்கக்கூடிய வீரர் ரொம்ப பலகீனமாக இருந்தாருன்னு வைங்களேன், அந்த வாளை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா? வாளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வாளை வச்சு ஆனால் தூக்குறது பலகீனம், தூக்க முடியல. அவர் தூக்கிட்டு இப்படி நிப்பாரு, கீழே விழுந்துருவார். அப்போ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த மாற்றமும் வரலையே அப்படின்னு நமக்குள்ள ஒன்று தோன்றுது அப்படின்னா அதை நான் நம்பிக்கை பலமாக சொல்லணும், நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் கோவம் வருது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், என்ன கோவம் போல எப்படின்னா இன்னைக்கு போவேன், அது ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வரணும். அதனால தான் ஒரு நபித்தோழர்கிட்ட ஒரு அறிஞர்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அழகான ஒரு அடிக்கடி எனக்கு வரக்கூடியது. நீங்கள் துவா கேளுங்க, துவா கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னீங்க. நான் அவசரப்படாமல் துவா கேளுங்க, அவசரப்படாமல் துவா கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான்னு நீங்கள் சொன்னீங்க. நான் அவசரப்படாமல் துவா கேட்டால் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையேன்னு கேட்டார். அப்போ அந்த அறிஞர் சொன்னார், நான் சொன்னது நம்பிக்கைக்காக, நீ கேட்டது டெஸ்ட்டுக்காக. அல்லாஹ் கொடுப்பானா மாட்டான். நான் நம்பிக்கையோடு கேட்டேன், நம்பிக்கையோடு கேளுங்க அல்லாஹ் தருவான்னு. நீ அல்லாஹ் தருவானா மாட்டான்னு டெஸ்ட் பண்ணி கேட்டால் தரல அப்படி. அப்போ சொல்லும்போது ஆழமான நம்பிக்கை நமக்கு வேணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த விஷயங்கள் முதல் சொல்யூஷன்ஸ். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறினார்கள், முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய செய்தி, உங்களில் ஒருவருக்கு கோவம் வந்தால் அவர் மௌனமாக இருக்கட்டும். நம்ம அப்படியா? கோவம் வந்தால் தான் வீரவசனங்கள்லாம் வரும். அது வரைக்கும் ஆள் அமைதியாக இருப்பான். இவனா இப்படி பேசுனா அப்படின்னு நம்ம தான் பூரிச்சு போய் பார்ப்போம். ஏன்டா நீ ஆடா அப்படி பேசுனேன் அப்படின்னு. அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்பான். கோவம் வந்துருச்சு அப்படின்னா வார்த்தைகள் சர மாதிரியா வரும். அதுக்கு எல்லையே இல்லை. அப்போ கோபத்தால் ஏற்படக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எமோஷன்ஸை நான் சயின்டிசத்தை பெரும்பாலும் நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறது இல்லை. அது எப்படினாலும் மாறும். இருந்தாலும் நீங்கள் போய் ரிசர்ச் எடுத்து பாருங்கள். மற்ற உணர்வுகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும். உதாரணமாக நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா கட்டு வந்து பாதிக்கப்படும். பயந்தீங்கன்னா கட்டு பாதிக்கப்படும். அல்லது சிறுநீரகம் வந்து உங்களுக்கு இதாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒன்று இருக்கும். கோவத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உச்சந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் ஃபுல்லாக பரவும். நீங்கள் அந்த இடையில கூட ஒரு ஸ்கேன் வெளியிட்டாங்க, அதை ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. அதை கோபத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுவும். ஏன்னா அவனுக்கு நில குலைஞ்சு போய் பேசுவான். பைத்தியத்தின் பாதின்னு சொல்லுவாங்க. கோபத்தில் ஒருத்தர் பேசுறது பைத்தியத்தின் பாதிம்பாங்க. அப்போ அமைதியாக இருக்கணும், சைலண்டாக இருக்க கற்றுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க நிலையை மாற்றுது. இது ரசூலுல்லாஹ் சொன்னது தான். நீங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட வரக்கூடிய என்னன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி குரான் சொன்னால ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் அவங்களுக்குள்ள தெரியும், ஆனால் நம்பிக்கை இருக்காது. அவங்க வெளியே தெரிக்கிட்டே இருப்பாங்க. வேற ஏதாவது ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் கோவம் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு உட்காந்து இந்த கையை இப்படி வச்சு இப்படி மடக்கி இப்படி நின்று
இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா கோவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாள் தேடுறதுக்கு இன்னைக்கு தாயா ஒரிஜினல் கிடச்சிருக்கு அப்படின்னு உட்காந்து மறுநாள் நாளையில் 4 மணிலேருந்து எழுந்திரிச்சு இப்படி உட்காந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா தொழ மாட்டான். தொழுதால் உங்கள் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் அப்படியே பாயுன்னா ஆளு சஃப்பில் பார்க்கலாம். இதுதான் நம்முடைய இதாக போச்சு. எதுனாலுமே சயின்ஸில் பார்த்து இப்படி அப்போ நிலையை மாற்றுது. ரசூலா சொன்னாங்க நிலையை மாற்று. உங்களில் ஒருவருக்கு கோபம் அடைந்த நிலையில் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு இருந்தால் படுத்துருங்கன்னாங்க. இங்கே நம்ம அப்படியே ஆப்போசிட் உள்டாவாக இருப்போம். படுத்தான் கிடப்பான். டக்குன்னு கோபம் தான் எஞ்சி நின்றுவான். அடி இல்லை திட்டுறது. இதுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் எவ்வளோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு நீங்கள் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் எவ்வளோ புத்தகங்கள் எடுத்து நீங்கள் படிங்களே, இந்த ஒரு கான்செப்ட் தான் மெயின் கான்செப்டாக பேசுவாங்க. அந்த இடத்த விட்டு நான் அவ்வளோ சொல்லுவாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்னு கிட்டத்தட்ட என்கிட்டே ஒரு 10 புக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 10 புக்கு கிட்ட நான் ஒரு 4 புக்கு 5 புக்கை படித்தேன். மீதி புக்ஸ்லாம் ஸ்டோரில் இருக்குது அப்படியே. அந்த எந்த புக்ஸை எடுத்து நீங்கள் படித்தாலும் சுற்றி மெயின் பாயிண்ட்டாக அதில் வந்து நிற்கும். இந்த ஹதீஸில் வந்து நிற்கும். ஏன்னா கோபம் ஏற்படுறதுக்கு 2 காரணம். ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ஒன்று கோபத்தை ஏற்படுத்தின நபர் அந்த இடத்துல நிற்பார். 2வது அதோடைய என்வாயர்மெண்ட். கரெக்டா? ஒன்று நம்ம யார் கோபத்தை ஏற்படுத்துகிறாங்களோ கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய என்வாயர்மெண்ட் ஏதாவது நம்ம சூழ இருக்குதுன்னா கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? ஒரு தம்ஸ்அப் போடுங்க. தம்ஸ்அப் வாங்குறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குதா? இதை சொல்லி எனக்கு கோபம் வந்துடும் போல. இதை சொல்லி நான் கோபப்பட்டுரும் போல. அப்போ அந்த என்வாயர்மெண்ட்டும் அந்த நிலையும் தான் காரணம். அதை நீங்கள் போயிட்டீங்க, அந்த நபரை விட்டு கொஞ்சம் தூரம் ஆகிட்டீங்க, இல்லைன்னா அந்த நபர்கிட்ட இருந்து விலகிட்டீங்க, என்வாயர்மெண்ட் விலகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அப்போ இதுதான் நிலையை மாற்றுதல். 4வது வந்து பார்த்தீங்கன்னா உழு செய்கிறது. ரசூலா சொன்னதுதான். கோபம் ஷைத்தான் இருந்து மறுகின்றது. ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டான். நெருப்பு தண்ணீரால் அணைக்கப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு ஒரு கோபம் வந்தால் உழு செய்யட்டும் நாங்கள் ரசூலா. சிம்பிள் கான்செப்ட். சில சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆங்கர், அதாவது டெம்பராக இருக்குது, ஆங்கர் டெம்பராக இருக்கும்பாங்க. எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு கோவப்பட்ட நானே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா யார் தெரியுமா? ஒரு உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறன்னா புத்தி சுவாதம் இல்லாதவங்களால தான் உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா அவங்களால தான் தனக்கு உணர்வு வருதா இல்லையா அவங்களால அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பீப்புளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட கோபத்துலலாம் நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. கரெக்டா? செயல்படுத்தலாம் முடியாது. கோபம் வந்து தான் அவனை அடிக்கணும்னு தோணும், தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும், 2 குத்துன்னு தோணும். அந்த இடத்துல குத்தலாம் மாட்டோம், அடிக்கலாம் மாட்டோம். ஒன்று திட்டம் முடிஞ்சால் திட்டிட்டு போயிடுவோம். அப்போ அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப ரேரு நம்மளோட அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணத்தான் செய்வோம். அப்போ இந்த கண்ட்ரோல், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்டிங் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறேன்னா, மௌனமாக இருக்கிறேன்னா, நிலையை மாற்றுறேன்னா, பழகி பாருங்களேன், பண்ணி பாருங்க. நீங்கள் அந்த கோபத்தை நீங்கள் படிப்படியாக குறையதை நீங்கள் உணர்வீங்க. ஒரு சிச்சுவேஷன் ட்ரிகர் பாயிண்ட் சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூஸ் வருது, டக்குன்னு இந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதான், இந்த இடத்த மாற்றிட வேண்டியதான். இல்லை இடத்த விட்டு போகாத நிலைமைக்கு எனக்கு இருக்குன்னா மௌனமாக இருக்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு எது டாஸ்க்கு, எனக்கு கோம் டாஸ்காக இருக்குது அல்லது ஸ்ட்ரெஸ் டாஸ்காக இருக்குது, எனக்கு என்னுடைய பிஹேவியர்ஸில் எந்த பிஹேவியர் எனக்கு டாஸ்காக இருக்குதோ அந்த டாஸ்க்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்போதுமே கூட வச்சுருக்கலாம். ஒரு மொபைல் ஃபோன், எத்தனை மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம், நோட்ஸ் இருக்குது, அதில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போமெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட் வருதோ, ஹதீஸ்களை படிக்கிறதோ, குரான் வசனங்களை படிக்கிறதோ, நமக்கு எது ஆறுதல் படுத்துமோ அந்த விஷயங்களை கூட வச்சுக்கிறதோ. ட்ரிகர் பாயிண்ட் எப்படி நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் போது ட்ரிகர் வருதோ, அந்த ட்ரிகர் வரும்போது கோபம் வருதோ, அதே மாதிரி பாசிட்டிவ்க்கும் சில ட்ரிகர் இருக்கும். அதை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம செய்யும் போது நமக்கு கோபங்கள் படிப்படியாக நமக்கு குறைய நம்ம பார்க்கலாம், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்களை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது கோவக்காரின்னு சொல்லுவாங்க. பெண்களை விட ஆண்களை விட பெண்களுக்கு இந்த வார்த்தை அதிகமாக போயிடுதா, கோவக்காரியுமா. ஏதாவது ஒரு சம்பவம் தான், நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஏதாவது ஒரு சம்பவத்தில் கோவப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு சம்பவத்தில் கோவப்பட்டதுக்காக கோவக்காரிக்கு முத்திரை குத்திடுறது. கடைசி வரைக்கும் கோவம் இல்லாத கோவத்தை உருவாக்கி வச்சுப்பாங்க.
இல்லாத கோவத்தை உருவாக்கி கூட வச்சுப்பாங்க. இந்த கோவம் அப்படியே பிள்ளைங்கிட்ட நீங்க பார்க்கலாம். அம்மா பேசுறது எப்படிலாம் பேசுதோ பிள்ளை பேசும். இது அப்படியே எதிரொலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேரண்டிங் சொல்லக்கூடியது. குறிப்பா இந்த ஜெனரேஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். வஹியை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. எக்காரத்து கொண்டும் நீங்க குர்ஆன் சுன்னால ஒரு பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறதோ, உடை கொடுக்கறதோ, வாழ்றதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் பேரண்டிங் இல்லை. அதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான். அது நீங்க இல்லாட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். கரெக்டா? இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா அப்பா எல்லா பிள்ளைங்களுக்கு யார் கொடுத்துட்டு இருக்கிறா? நம்மளாவே தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கிறோம். அனாதை இல்லங்கள் இருக்கவங்களுக்கு தேடி தேடி நம்மளாவே கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒருத்தங்க மூலமா அல்லாஹ் கொடுக்க வச்சிருவான். இங்க மெயின் ரீசன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை குழந்தை அல்லாஹ் அன்பளிப்புன்னு குர்ஆன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். அந்த அரபிக்கு எக்ஸாக்ட் மீனிங் அன்பளிப்பு. நான் விரும்பியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கின்றேன், விரும்பியவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கின்ற வசனம் வருது பாத்தீங்களா? அது அன்பளிப்புன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த அன்பளிப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு பொறுப்பு. குடும்பம் அந்த விஷயங்கள் ஒரு கோபம்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சொசைட்டில ஒருத்தன் நடு ரோட்ல இருந்து கோவப்படுறான் அப்படின்னா அவன் கோவம் சொசைட்டில வந்ததுக்கு அப்புறம் இல்லை, அங்க அவன் ஆரம்பிக்கிறது வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே படிப்படிப்படியா ஆரம்பிச்சு சொசைட்டில இருந்து நிற்பான். அப்ப கோவம் வரும்போது, கோவங்கள் இருக்கும்போது தான் கண்ட்ரோல் பண்ணிக்க தான் செய்யணும். பிள்ளைங்களுக்கு முன்னாடி அதை சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க. குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுங்க. குர்ஆன் ஹதீஸை நீங்க இது பண்ணுங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சர்வ சாதாரணமா ஒரு வார்த்தையை பேசுவீங்க, அது அல்லாஹ்வுடைய இடத்துல பெரிய பாரதூரம் ஆயிரும், அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சொல்ல. சின்ன வார்த்தை தான். அப்ப எப்படிப்பட்ட எந்தெந்த வார்த்தைகள் நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக்கும் நமக்கு தெரியாது. இப்போ பேரண்டிங்கா இருக்கிறவங்க உண்மையிலேயே நிறைய இங்க ஒரு வித்தியாசமா இருக்கும் நம்மளுடைய பேரண்டிங் சிஸ்டமே. நேத்து கூட நான் டு பி சீரியஸா நேற்று நான் ஒருத்தரை மீட் பண்ண போயிருந்தேன். என்னுடைய ட்ரீட்மெண்ட்காண்டி போயிருந்த ஒரு டாக்டர் தான். அவர் என்ற வார்த்தை சொன்னார், நம்ம மக்கள் எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பேன், கொடுக்கறதுல மாற்று மத சகோதரர்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது சரியாயிருச்சுன்னா எனக்கு அவங்க நன்றி சொல்றதை பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வுன்னு சொல்லுவார், நன்றி கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அவங்க நன்றி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மன மகிழ்ச்சியோட சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர், நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அவங்க சொல்றதுலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட நான் பார்த்துருக்குறேன், நானும் 10 வருஷமா அந்த டாக்டர் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன், ரொம்ப ரேர் அப்படிம்பார். ரொம்ப ரேர்னு சொன்னார். ரொம்ப ரேர். நன்றி உணர்வு அவங்க கிட்ட இருந்து கேட்கவே முடியாது, சொல்லவே மாட்டாங்க. அவர் எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்த்து சொல்லலை. அவர் என்கிட்ட ஒரு கான்செப்டை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கான்செப்டை பற்றி அவர் சொன்னார், மனிதன் நிறைய பிரச்சனைன்ட்டு போகிறான். அந்த கான்செப்ட் இதுதான், மனிதன் பிரச்சனைன்ட்டு போகிறான், ஆனால் அவன்கிட்ட நன்றி உணர்வே இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, நீங்கள் நன்றியோட இருங்க, உங்களுக்கு அதிகப்படுத்தி தரேன்னு சொல்கிறான். நன்றி இல்லாமல் இருந்தீங்கன்னா வேதனை கடுமையானதுன்னு சொல்கிறான். நன்றி இல்லாமல் இருந்தால் எப்படி அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு அதுக்காக சொல்ல வர்றார். இதை நானும் இந்த பர்சனலைஸாக நான் பார்த்துருக்குறேன், பர்சனலாக பார்த்துருக்குறேன். ஜஸாக்கல்லா ஹைரன்னு சொல்கிறோம், அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? போட்டுருந்தோம்ல, ஸ்டேட்டஸ் போட்டுருந்தோம்ல, நரக்கூலி. ஹாய்க்கு பதிலா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, பாய்க்கு பதிலா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, தேங்க்யூ பதிலா ஜஸாக்கல்லா ஹைரன் சொல்லுங்க, ஹைரன் சொல்லுங்க, இப்படின்னு மாற்றி மாற்றி போடுறோம். எத்தனை பேர் உணர்வோட சொல்றோம்? இப்ப ஸ்டிக்கர்ஸே சலாமே ஸ்டிக்கர்ல வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டா அப்போ டக்குன்னு ஸ்டிக்கர்ஸ் எடுக்கிறது, தொட்டு விட்டுறது, ஸ்டிக்கர் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஜஸாக்கல்லா ஹைரன், அதுக்கு என்னது ஸ்டிக்கர் பதில் சொல்லும். உணர்வு வேணுங்க, அந்த நன்றி உணர்வு வேணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் பிள்ளைங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த விஷயங்களை சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அந்த நன்றி உணர்வு முதல்ல கோபத்தை விட்டு நீங்க தூரம் ஆகணுமா, நன்றி உணர்வு வளர்த்துக்கோங்க, அந்த கிராட்டிடியூட வளர்த்துக்கோங்க. கிராட்டிடியூடுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான். இவன் நம்ம மனிதனுக்கு ஏதாவது ஒரு அருளை கொடுத்து சுவைக்க சொன்னா சந்தோஷம் அடைகிறான். ஆனா ஏதாவது அவன் செஞ்ச பாவத்தின் காரணமாக அவனுக்கு ஏதாவது சோதனை கொடுத்தா நம்பிக்கை இழந்துருதான்னு சொல்றாங்க. நன்றி கெட்டவனா மாறிடுதான் அப்படின்னு. இந்த நன்றி உணர்வை பத்தி யாரு தெரிஞ்சிருந்தாங்களோ இல்லையோ, ஷைத்தான் நல்லா தெரிஞ்சிருந்தான்.
அதனால தான் ஷைத்தான் அல்லாட்ட உன்னுடைய பெரும்பாலான அடியார்கள் தோளாத நபர்லாம் நீ பார்க்க மாட்ட, நோன்பு வைக்காதவங்களா நீ பார்க்க மாட்ட, நோன்பு வைக்கக்கூடியவங்களா, குரான் ஓதக்கூடியவங்களா நீ பார்க்க மாட்ட அப்படின்லாம் சைத்தான் சொல்லலை. நன்றி உடையவரை நீ பார்க்க மாட்டாய் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஷைத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனிதன் நன்றி உணர்வோடு இருந்தா அவனுடைய செல்வாக்கு அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படிலாம் கொடுப்பான்னு. அதனால ஷைத்தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால தான் அப்படி எடுத்துருவான். கேஷுவல் சொல்றது அப்படி அந்த கையை கொடுத்து சலாம் சொல்றதுக்கு இப்படி நான் பார்த்துருக்கேன். சில பேர்கிட்ட சலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படிதான், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கொடுக்க மாட்டாங்க சில பேர். அது என்ன கௌரவம் தெரியல, கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்க சொல்ல அஹ்லாக், அஹ்லாக் வேணும், நற்பண்புகளை வளர்த்துக்கணும். இதை நம்மளோட வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சில பேருக்கு அந்த அருமையே தெரியாது. நிறைய நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஆனால் பேரண்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. டேலண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரியே சுத்தாதீங்க. சீரியஸ் டு பி சீரியஸாக சொல்கிறேன். வேர்ல்ட் இஸ் அது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டு இருக்கு, அதோட என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அன்னைக்கு ஒரு பையன் சொல்கிறான் 492, அவன் 430 மார்க்கு, என்ன படிக்கணும்னு தெரிலங்கிறான் 10th. அவன் வாப்பா சொல்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோங்கிறாங்க. அவன் இதெல்லாம் ஓகேங்கிறான். அவன் டேலண்ட்டு தெரியல, அவனுக்கு என்னன்னு தெரியல, இன்னும் அதே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மாற்றம் அப்படிங்கிறது நம்மிலிருந்து உருவாகணும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இதிலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்ம 6, 7, 8 ஜூன் 6, 7, 8 மறுமை நாள் அப்படிங்கக்கூடிய ஒரு தொடர் நம்ம பண்ணுறோம். என்ன தொடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா A to Z, அதாவது மறுமை நாளுடைய அதிர்ச்சி, இந்த 3 day ஒர்க் ஷாப். சரிங்களா, உலகம் எப்படி அழிவு ஸ்டார்ட் ஆகும், எப்படிலாம் ஒரு வானங்கள் பூமி, அப்புறம் அல்லாஹ் எப்படி அந்த அழிவை கொண்டு வருவான், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் மறுமை நாள் நடக்கும், ஆரம்பம் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரான் சுன்னால எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அறிஞர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவங்க எழுதின புத்தகத்தில் அவங்களுடைய இதில் குரான் சுன்னால இருந்து இதெல்லாம் எடுத்து நம்ம தொகுத்து ஓரளவுக்கு வச்சுருக்குறோம். அது 6, 7, 8 நம்ம படிக்கிற மாதிரி, அது 3 day ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக உங்களுக்கு A to Z இருக்கும். அந்த சொர்க்கம் போய் நரகம் போய், அந்த சொர்க்கம் ஒரு மனிதன் சொர்க்கம் போகக்கூடிய மனிதர்கள், நரகம் போகக்கூடிய மனிதர்கள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகளும், அழிவுல இருந்து இது வரைக்கும் நடக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகளுமே 3 நாள் 3 day ஒர்க் ஷாப் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. இது ஜஸ்ட் ஒரு 49 rupees தான். ஏன் 49 rupees அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிளாஸ் கொடுத்தா அதுக்கு ஒர்த் இருக்காது. இதுதான் ரியாலிட்டி. 49 கொடுத்தாலும் ஒர்த் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. 49 rupees கொடுத்து சேரக்கூடியவங்களுக்கு அது சரி 49 rupees கொடுத்துட்டோமே படிக்கிறவங்களும் அது படிப்பாங்க. ஸோ இன்ஷால்லா அதை கலந்துக்க விருப்பம் முடிக்கக்கூடியவங்க அட்மினை கான்டாக்ட் பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அது லிமிட்டெட் சீட்டு தான். எப்போதுமே நம்ம கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நல்லா தெரியும். லிமிட்டெட் சீட்டை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போதும். ஏன்னா அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணுறது. அப்போ லிமிட்டெட் சீட்டு தான் இருக்குது இன்ஷால்லா. சும்மா லிமிட்டெட் சீட்டு தான், அதனால் பின்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது, நிஜமாவே லிமிட்டெட் சீட்டு தான். அதனால் இதில் ஃபாலோ பண்ணுவோம். இது படிக்கிறதுனால என்ன பயன்கள் கேட்டிங்கன்னா, நம்ம மறுமை நாளுடைய நாலேஜ் நமக்கு இன்ஷால்லா ஓரளவுக்கு கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு மத்தியில் நம்மளால் சொல்ல முடியும். பிள்ளை வளர்ப்புங்கும்போது மறுமை நாளாக என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான், அதோட வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதை கொண்டு வரணுங்கிறதோட வெளிப்பாடு தான் அது தொகுத்தேன். அல்லாஹ்வோட கிருபையால் ஓரளவுக்கு எனக்கு அதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படி கோர்வையாக கிடச்சிருக்கு. இன்ஷால்லா அதில் அது ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கொண்டு வருவேன். விடுபட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும், மனிதன் அடிப்படையாக விடுபட தான் செய்யும். ஸோ அதில் கலந்துக்கக்கூடிய விருப்பம் உடையவங்க இன்ஷால்லா அதை கலந்துக்கோங்க. ஓகேவா? நம்ம 6 இந்த வரக்கூடிய கம்மி 6, 7, 8. ஓகே இன்ஷால்லா. டுடே வாட் இஸ் கீ டேக் அவே?